டேய், நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒழுங்கா நீங்க வந்துட்டேன்னு வச்சுக்கோ, எதுவுமே கிடையாது, பிரச்சனை இல்லை, முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நீ இன்னும் 10 வருஷத்துக்கு அவனை நீ செத்தாலும் அந்த நரக வேதனையை அனுபவிக்க மாட்டேன். எப்படின்னாலும் நீ எங்க இருந்தாலும் உன்னை நான் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். ஏதோ சும்மா நீ யாரு இருந்து என்னன்னு தெரியாம உன் பாட்டு அசால்ட்டா தூக்கிட்டு போயிருக்க. உனக்கு இருக்குடா. ஆனா நீ இப்ப இதுல தப்பு. நானே உன்னை விட்டேன்னு வச்சுக்கோ, ஆனா நீ அடுத்த 4 மாசம் இல்ல அடுத்து வரப்போற வருஷம் ஃபுல்லா நீ அனுபவிப்ப. அது எப்படி என்னன்றது உனக்கே தெரியும். பின்னாடி நீ யார என்ன நினைச்சு நீ தூக்கியிருக்க, எந்த மாதிரி டைத்துல தூக்கியிருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். நிறைய இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ நீயும் அவ்வளோ போயிட்டீங்கள, நிம்மதியா இருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொரு அடியா வரப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒன்று உங்க அப்பா, உங்க அத்தா, அப்புறம் நீங்க 2 பேரு. எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சா அதுவும் ஒன்று நீ எவ்வளவு நரக வேதனையில சாகணுமோ அவ்வளவு நரக வேதனையில உன்னை சாப்பிட்டா நீ நிம்மதியாயிரடா. நான் வரேன். உன்னை நீ எங்க இருக்க என்னன்னு மட்டும் தெரியட்டும். நான் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்யலன்னு வச்சுக்கோ, உன் பக்கத்துல இருக்க கேட்டு பாரு, சரியா? இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்வேன். அவனை நீ நான் மட்டும் இந்த எல்லாரும் மாதிரியும் ஐயா ஆச்சா ஊச்சான்னு சண்டை போட்டுட்டுறா தேவையே கிடையாது. நானும் யாரையும் கூப்பிட்டு வரணும்னு எனக்கு அவசியம் கூட இல்லை. ஆனா நீயே என்கிட்ட தனியா மாட்டணும்னு வச்சுக்கோ, மவனை நீ நான் சொன்ன மாதிரியும் உன்னை செய்வேன். இந்த எவனுமே பார்த்துருக்க கூடாது. நீ நரக வேதனையா இருக்கணும். அப்படி நரகமே போனா கூட நரகத்துல நான் தான்டா உனக்கு வந்து அங்கேயே உன்னை கொடுமைப்படுத்தணும்டா.